பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட அழகான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா உங்க எல்லாருமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பிரியமானவர்களை, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மோவாபின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார். ஆகையினால இந்த இஸ்ரவேல் ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த மோவாபியரை எதிர்த்து போவதற்காக தன்னோடு கூட சேர்ந்து யூதாவின் ராஜாவையும் ஏதோமின் ராஜாவையும் அவர் என்ன செய்கிறார், அவரோட கூட்டு சேர்க்கிறார். இப்ப 3 ராஜாக்களும் அவங்களுடைய ஆடு மாடுகளும் இராணுவ வீரர்களும் அந்த இராணுவ படைகளுமாக சேர்ந்து அந்த மோவாபின் ராஜாவையும் அந்த நாட்டு இராணுவத்தையும் எதிர்கொள்வதற்காக போறாங்க. அப்ப பள்ளத்தாக்குல 7 நாள் அளவும் அவங்க சுற்றி திரியிறாங்க. அவங்க கிட்ட இருந்த தண்ணி எல்லாம் காலியாயி போயிடுச்சு. அந்த பள்ளத்தாக்குல வேற எங்கேயுமே தண்ணியும் இல்ல. அப்போ இஸ்ரவேல் ராஜா சொல்றாரு, ஐயோ, நம்மள மோவாபின் ராஜாவின் கைகள்ல நம்ம என்ன செய்ய போறாரு, தேவன் ஒப்பு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் என்ன சொல்கிறார் என்று பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை என்ன செய்யலாம், போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஐடியா கொடுக்கிறார். அவருடைய அந்த ஐடியாவை இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அப்படியாக எலிசா தீர்க்கதரிசி கிட்ட கேக்குறாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. ஆனா இந்த பள்ளத்தாக்குகள்லாம் என்ன பண்ணப்படும், நிரப்பப்படும், தண்ணியால நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயமான ஒரு வாக்கை சொல்றாரு. இன்னும் கூட நீங்க மோவாபியரை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, எளிதாக வெற்றி கொள்வீங்க அப்படின்னு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. பிரியமானவர்களே, அது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்களேன். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அந்த தேசத்துல மழை இல்லைங்க. அங்க மழையும் இல்ல, ஒன்றுமே இல்ல. ஆனா தண்ணி எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோமிலிருந்து வருது. அந்த ஏதோம் தேசத்துல இருந்து தண்ணி இந்த பள்ளத்தாக்குகள்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுகிறது. பிரியமானவர்களே, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் அவங்க போருக்காக போயிருந்தாலும் கூட அவங்க அதிகாலமே எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க, பலி செலுத்தினாங்க. அவங்களுடைய சர்வாங்க தகன பலிகளை அங்க என்ன செஞ்சாங்க, செலுத்தினாங்க. இன்றைக்கும் நமக்கும் ஒரு அற்புதமே இல்லையா? நம்முடைய பள்ளத்தாக்கு எல்லாம் வறட்சி